வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ பயங்கர சூடு பிடிச்சிருக்கு. ரெண்டு பெரிய தலைவர்கள், ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் சீமான், இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட விஜய். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய வார்த்தை போர் போயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு, வாங்க கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அப்போ அரசியல் களத்துல இந்த புது மோதலுக்கு என்னதான் காரணம்? அவங்க பேச்சுக்களா இல்ல அரசியல் வியூகமா? முக்கியமா இதனால தமிழ்நாடு அரசியலோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, இந்த சண்டையோட ஆரம்ப புள்ளி எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு தலைவர்கள் தான். முதல்ல இவங்க யாரு, இவங்களோட பின்னணி என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம் பாத்திரலாம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் பல வருஷமா தமிழ் தேசிய அரசியல ரொம்ப தீவிரமா பேசிட்டு வராரு. இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர் விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகம்னு புது கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒருத்தரோட பலம் அவரோட அனல் பறக்கிற பேச்சு, இன்னொருத்தரோட பலம் அவரோட மக்கள் செல்வாக்கு. ஆனா அவரோட கொள்கை என்னன்னு இன்னும் முழுசா தெரியல. அப்போ இந்த சண்டை வெறும் ரெண்டு நபர்களுக்கு இடையில நடக்கிற சண்டைன்னு நினைச்சிடாதீங்க. இது அதுக்கும் மேல. ஒரு அரசியல் கட்சின்னா அதுக்கு என்ன முக்கியம்? தெளிவான ஒரு கொள்கையா இல்ல மக்கள் செல்வாக்கா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் தான் இது. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது? எந்த பேச்சு இந்த மொத்த சர்ச்சையையும் பத்த வச்சது? வாங்க பார்க்கலாம். இது ஒரே நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல ஒரு 2 வாரத்துக்குள்ள ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விட்ட அறிக்கைகளால தான் இந்த மோதல் இவ்ளோ பெருசாகிருக்கு. முதல்ல ஆரம்பிச்சு வச்சது சீமான் தான். ஆகஸ்ட் 18ஆம் தேதி செஞ்சியில நடந்த ஒரு கூட்டத்துல தவக கிட்ட கொள்கை என்னன்னு கேட்டா தளபதின்னு சொல்றாங்க. இது புலிவேட்டைக்கு போறப்போ அணில் அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு கிண்டலா ஒரு கருத்தை சொன்னாரு. அதாவது அவங்க கிட்ட கொள்கைன்னு ஒன்னும் இல்லைன்னு நேரடியாவே தாக்குனாரு. இதுக்கு அடுத்து விஜயோட ஒரு பேச்சு பெரிய சர்ச்சையாச்சு. ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது முதலமைச்சரை ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டாரு. இது அவரோட அரசியல் எதிரிகள் சும்மா விடல. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி கூப்பிடலாமா? இதுல அரசியல் நாகரிகம் இல்ல, மரியாதை குறைவுன்னு பெரிய விமர்சனமே எழுந்துச்சு. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல ரெண்டு வேற ஸ்டைல் மோதுறது நம்ம பார்க்க முடியுது. சீமானோடது நேரடியான கொள்கை ரீதியான தாக்குதல். ஆனா விஜயோட அந்த ஒரு வார்த்தை அரசியல் நாகரிகம் பத்தின ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு. எது சரி எது தப்புன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த வார்த்தை போருக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணம் என்ன? இது வெறும் மேலோட்டமான சண்டை கிடையாது. இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சீமான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் கொள்கை வெற்றிடம். அதாவது ஒரு கட்சிக்குன்னு சொந்தமா ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு இருக்கணும். சும்மா திமுகவையோ பாஜகவையோ எதிர்க்கிறது மட்டுமே ஒரு கொள்கை ஆகிடாது. அப்படி இருந்தா அது கொள்கை வெற்றிடம்னு சொல்றாரு. அதனால சீமான் என்ன சொல்ல வராருன்னா, விஜயோட அரசியல் இயக்கத்தோட அடித்தளத்தையே அவர் கேள்வி கேட்கிறாரு. வெறும் சினிமா புகழ மட்டும் வச்சு அரசியல் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு தெளிவான கொள்கை வேணும், ஒரு சாரம் வேணும்னு அழுத்தமா சொல்றாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது இது வெறும் அரசியல் சண்டை மாதிரி தெரியலாம். ஆனா உண்மை அதே இல்ல. தமிழ்நாட்டு அரசியலோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான கட்டம் இது. ஆமா, இந்த எல்லா சண்டை சச்சரவுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு இலக்கு 2026 வரப்போற சட்டமன்ற தேர்தல் தான் இவங்க ரெண்டு பேரோட உண்மையான போர்க்களம். அப்போ 2026 தேர்தல்ல என்னவெல்லாம் நடக்க போகுது? இது அரசியல் அடையாளத்துக்கான ஒரு போராட்டம். வாக்காளர்கள் கிட்ட யார் நம்பிக்கையை சம்பாதிக்க போறாங்க? குறிப்பா இளைஞர்களோட வாக்குகள் யாருக்கு போகும்? மக்கள் செல்வாக்கு ஜெயிக்குமா இல்ல கொள்கை ஜெயிக்குமா? இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. சரி, இப்போ நாம எங்க வந்து நிக்கிறோம்? அடுத்து என்ன நடக்க போகுது? நாம எதை உன்னிப்பா கவனிக்கணும்? நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணுதான். தமிழ்நாட்டு அரசியல் களம் முன்ன மாதிரி இல்ல, இப்போ ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. புதுசா அரசியலுக்கு வர்றவங்க பழைய தலைவர்களோட கொள்கையும் சரி, அவங்களோட ஸ்டைலையும் சரி நேரடியாவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ 2026 தேர்தலுக்கால ஆட்டம் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் கொள்கையை முன்னிறுத்துற அரசியல், இன்னொரு பக்கம் தனிநபர் செல்வாக்க நம்பியிருக்கிற அரசியல். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய போட்டி நடக்க போகுது. கடைசியில தமிழ்நாட்டு மக்களோட தீர்ப்பு யாருக்கு சாதகமா இருக்க போகுது? அவங்க கொள்கையை தேர்ந்தெடுக்க போறாங்களா இல்ல செல்வாக்க தேர்ந்தெடுக்க போறாங்களா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.